ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். என்னன்னு தெரியல, நான் இந்த இடத்துல இன்னும் எனக்கு பக்கத்தில் ஸ்டார் கேசஸ் இருக்கிற மாதிரி அதில் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்தது. நீ எனக்காக ஒரு ஸ்டார் கேசஸ் வாங்கிட்டு வரியா ப்ளீஸ்? யா, ஆஃப்கோர்ஸ். காதலுக்காக உயிரையே கொடுத்தா அந்த காதல் உயிரையே பறிக்கும். ஹலோ, எனக்கு அந்த ஸ்டார் கேசஸ் பொக்கே வேணுமே சார். இது அண்ணன் சீசன் கிடையாது சார். இல்லை, அது எனக்கு சரி விடுங்க. இல்லை, அது எனக்கு ஸ்டார் கேசஸ் பொக்கே வேணும். இது ஸ்டார் கேசஸ் சீசனே கிடையாதேப்பா. ரோசஸ் வாங்கிக்கோ, அது எப்பவும் கிடைக்கும். என்ன எல்லாரும் கோரஸாக சீசனே இல்லைன்னு சொல்கிறீங்க? எனக்கு நேற்று கூட ஒருத்தர் பொக்கே கொடுத்தாரே. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்டயே வாங்கிக்கோங்க. கண்ணு முடிச்சதுக்கப்புறம் சரவணியாக ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒன்று கேட்டிக்கா. அதை என்னால் வாங்கி கொடுக்க முடியலைன்னா எப்படி? மாதவி, மாதவி மேடம் இன்னும் எந்திரிக்கல சார். இந்த வீட்டுக்கு லாக் வேகமாக ஓடுதா இல்லை நீ ஸ்லோவாகிட்டியா? நான் நேற்று என்ன சொன்னேன்? சரண்யாவை பார்க்க போகணும்னு சொன்னேன். அண்ட் யூ ஸ்டில் ஸ்லீப்பிங். எனக்கு உடம்பு சரியில்லை, நீ மட்டும் போ. யூ ஆர் அப்சல்யூட்லி ஃபைன். நைட்டு எவ்வளோ குடிச்ச? போதை ஏறி வீக்காக படுத்துக்கிட்டு சரண்யாவை பார்க்க போகாமல் இருக்கிறதுக்கு சாக்கு சொல்லாத. ஜஸ்ட் கெட் அப். நான் தான் சொன்னேன்ல, ஐ எம் நாட் வெல். இப்போ போதையும் இறங்கிக்கும், குளியலும் முடிஞ்சிட்டு. இப்போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போகும். அப்புறம் பொக்கையும் ஸ்வீட்ஸும் வாங்க மறந்துடாத. அப்போ தானாவே பைத்தியமாகிட்டான். என் பிள்ளைய அந்த சரணியா பைத்தியமாக்கிட்டா. இதுங்க அடிக்கிற கூத்துல ஒரு நாள் நிச்சயம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஹலோ, இது பொக்கே ஷாப்பா? உங்களுக்கு யார் வேணும்? சார், உங்களோட ஷாப்பில் இருந்து எனக்கு ஒரு பொக்கே வந்துக்கு. பூங்கொத்து அனுப்பிக்காங்கன்னு சொல்கிறேன், புரியுதா? அதை யார் அனுப்பிக்காங்கன்னு தெரியணும். இல்லை இல்லை, இது பொக்கே கடை இல்லைங்க, இது மல்லிகை கடைங்க. வாட்? ஆனால் எனக்கு வந்து பொக்கையில் உங்களோட ஷாப்பில் நம்பர் தானே போட்டிக்கு. ஃபார் எவர் ஃப்ளவரிஸ். அந்த பொக்கே கடையா? முன்னாடி இங்கே தான் இருந்துச்சு. முன்னாடி இங்கே தாங்க இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ 2 வருஷமாக நான் தாங்க மல்லிகை கடை நடத்திட்டேன். சரி, உங்கள் கடை எங்கேன்னு சொல்ல முடியுமா சார்? பக்கத்தில் ஏதாவது லேண்ட்மார்க் சொல்லுங்களேன். உங்களுக்கு காலேஜ் ரோட் தெரியுமா? தெரியும் சார். ரோஹில்ஸ்க்கு முன்னால் தாங்க. ரோஹில் காலேஜா? அதுதானே நானும் சரண்யாவும் படித்த காலேஜ். சரண்யாவுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? ஜஸ்ட் ஒரு பூ வேணும்னு கேட்டேன் என்கிட்ட. சரண்யா சாரி, அது அந்த ஸ்டார் கேசஸ் ஃப்ளவர்ஸ். திஸ் இஸ் ஸோ இரிட்டேட்டிங் யூ. நான் உன்கிட்ட ஒரே ஒரு பூ தானே கேட்டேன், ஒன்னே ஒன்று தானே கேட்டேன். ஆனால் நீ ரூம் ஃபுல்லாக இந்த பூவை வச்சுக்க. ஐம் சாரி சரண்யா, பட் இது ரிலாக்ஸ். விளையாட்டுக்கு தான் நான் உன்னை சத்தம் போட்டேன். இப்படி எல்லாத்தையும் எக்ஸஸாக பண்ணுறது தான் உனக்கு பழக்கம்ல. வாட்? என்ன இப்படி பார்க்குற? நீ தானே இந்த ஃப்ளவர்ஸை வாங்கிட்டு வந்த? ஆமாம், நான் தான் வாங்கிட்டு வந்தேன். நான் நேற்றும் உன்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு மறுபடியும் சொல்கிறேன்.
சாரி. ஆக்சுவலி இது பழசெல்லாம் பார்த்ததால எனக்கு கன்ஃபியூஷன் அதிகமாகிக்குது. எப்படி 2 இயர்ஸ் என்ன சகிச்சுக்கிட்டியோ அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். அண்ட் ஐ ப்ராமிஸ் ஐ வில் பிஹேவ். தேங்க் யூ ஸோ மச். ஐ லவ் தீஸ் ஃப்ளவர்ஸ். உன்னோட ஸ்மைல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அதை பார்க்கும்போது எவ்வளோ கோபம் இருந்தாலும் பரவாயில்லன்னு தோணும். போதும் போதும். ஷரண்யா ஐ ஓகே? இந்த ஸ்மெல் நல்லா தானே இருக்குது. ஷரண்யா ஸ்டார் ரேசஸ் உன்னோட ஃபேவரட் தானே? ஐ ஓகே? இதில் இந்த டெட் பாடி ஸ்மெல் வருது. இல்லை சரண்யா, எனக்கு அந்த மாதிரி ஸ்மெல் வரல இதுலேருந்து. சரண்யா, இங்கே இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸ்லேருந்து ஒரே ஒரு ஸ்மெல் தான் வருது. அழகான ஸ்மெல் தான் வருது. இல்லை சரண்யா, எனக்கு அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வரலையே. அப்படின்னா நான் போய் சொல்கிறேன்றியா? தூக்கி போடு, இதை எல்லாத்தையும் தூக்கி போடுன்னு சொல்கிறேன்ல. சரண்யா, இங்கே எந்த ஸ்மெல்லும் வரல. சொல்கிறத கொஞ்சம் கேளு. ஐயோ ஓகே ப்ளீஸ் சரண்யா. அப்பா, ஷரண்யா என்னாச்சுமா? அந்த ஸ்மெல் என்ன ஸ்மெல்? என் ரூமில் டெட் பாடி. நான் அங்கே இருக்க மாட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, அமைதியா. ஷரண்யா நில்லு, போகாத. ஷரண்யா நில்லு. ஷரண்யா எரி. ஏய் சரண்யா. ஷரண்யா என்னாச்சுமா உனக்கு? என்னால் இங்கே இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. கொஞ்சம் அமைதியாக இருமா ப்ளீஸ். கூட்டிகிட்டு போங்க. இங்கே என்ன கூட்டிகிட்டு போய்த்துடுங்க. இங்கே உனக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குதுமா, கொஞ்ச நாள் தான். இல்லை, என்னால் இங்கே ஈக்க முடியாது. ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க. சரிம்மா ரிலாக்ஸ். இந்த இடம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இங்கே பைத்தியம் பிடிச்சோம் போல இருக்குது. ஷரண்யா, இங்கே என்ன நான் செத்தே போய்த்துடுவேன். மறுபடியும் இந்த மாதிரி சொல்லாத ஷரண்யா. உனக்கு இங்கே இங்கே பிடிக்கலன்னா சொல்லு. இப்போவே உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய்த்துடுறோம். வியும், இந்த மாதிரி டைமில் பிரைன் வேலை செய்யாது. நீ ஏதோ எமோஷ்னல் ஆகி அவகிட்ட அந்த மாதிரி சொல்கிற. பட் ப்ராக்டிக்கலி ஷரண்யா டாக்டரோட அப்சர்வேஷனில் தான் இருந்தாகணும். எக்ஸாக்ட்லி வியும். சரண்யா இன்னும் அவங்களோட ஹெல்த் கண்டிஷனில் இன்னும் ரிகவர் ஆகலை. அவள் நல்லா இருக்கா டாக்டர், அவளுக்கு எதுவுமே இல்லை. வியோம், டாக்டர் சொல்கிறத மறக்காத. டேட், இவர் சொல்கிற பேச்சுனா கேட்டீங்கன்னா என் சரண்யாவை நான் எப்போவும் எழுந்திப்பேன். தெரியும்ல? நீங்கள் இவளை அன்னைக்கு டெட் பாடியாகவே நினச்சிங்கல்ல. அவருடைய லைஃப் சப்போர்ட் சிஸ்டத்தையும் கலெக்டர்னு சொன்னீங்க. அவள் நல்லா ஆயிக்காளா இல்லையா? அவளுக்கு எது வேணும் எது வேணாம், அவளுக்கு எது சரி எது தப்புன்னு அவள் டிசைட் பண்ணட்டும். நீங்கள் சொல்லாதீங்க. அவளுக்கு இங்கே ஈக்க விருப்பம் இல்லைன்னா அவள் இங்கே ஈக்க தேவையில்லைன்னு சொல்கிறேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் வியும். சரண்யா ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா? அது என்ன ஸ்மெல்னு செக் பண்ணலாமே. அதுக்கு ரீசன் மெடிசின் டாக்டர். 2 இயர்ஸாக கோமாலேக்கா. அவட பாடிக்குள்ளே நீங்கள் கொடுக்குற டேப்லெட்லாம் பேத்திட்டீங்கல்ல, அதை தான் அவள் ஃபீல் பண்ணுறா. ஆனால் வியும், ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை நம்மளால் வீட்டில் கொடுக்க முடியுமாப்பா? நான் ஹாஸ்பிட்டலே வீட்டுக்கு கொண்டு வரேன், போதுமா? I'll get a best doctors. ஒருவேளை அது முடியலைன்னா என் சரண்யாவை நானே பார்த்துக்கிறேன். 24 hours நான் அவள் கூடையே இருக்கேன். என்னால் அவள் பக்கத்தில் இருந்து அவளை பத்திரமா பார்த்துக்க முடியும். ஒரு செகண்ட் கூட அவளை விட்டு என் பார்வை அங்கே இங்கே எங்கேயும் போவாது. ஆனால் சரண்யா இனிமே இங்கே ஈக்க மாட்டா. தட்ஸ் இட். ஃபீலிங் பெட்டர்? ஷரண்யா, ஒரு நிமிஷம் இரு, நான் இப்போ வந்துடுவேன். ஐயோ, என்ன விஷயம்? ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிக்க? என்னாச்சு? டேடி இங்கே பாருங்க,
அந்த பூவை நான் சரண்யாக்காக வாங்கிட்டு வரல. வாட்? ம். ஆனால் ரூமில் அத்தனை பொக்கேஸ் இருக்குது. யார் அனுப்புனாங்க? தெரியல டேட். இது சரண்யாவுக்கு தெரிஞ்சா பத்துவான்னு சொல்லிட்டா நான் அதை அவகிட்ட சொல்லலை. நான் தான் வாங்கிட்டு வந்த மாதிரி காமிச்சுக்கிட்டேன். ஆனால் இதை யார் வாங்கிட்டு வந்ததுன்னு எனக்கு ப்ராமிஸாக தெரியல. டோன்ட் வரி, அதை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் நீ சரண்யா கூடவே தான் இருக்கணும். கேர்ஃபுல்லாகிடு. நாம் அவகிட்ட நெருங்கக்கூடாதுன்னு நினைக்கிற யாரையும் அவகிட்ட நாம் நெருங்க விடக்கூடாது. ஏன்னா நாம் ஒரு தடவை சரண்யாவை இழந்துட்டோம், மறுபடியும் அவளை இழக்க முடியாது. அதனால தான் நான் இப்போ ஒரு டிசிஷன் எடுத்தேன். சரண்யா ஃபுல்லாக ரிகவர் ஆகிற வரைக்கும் நான் அவள் கூட அவள் வீட்டிலே இருக்க போகிறேன். யூ ஷூட். நீ அவளை லவ் பண்ணுற, அப்போ துணை ஐக்கோன்ல. அதுக்காக நீ உன் பேரண்ட்ஸை பிரிஞ்சினாலும் பரவாயில்ல, இல்லையா வியோம்? மாம், சரண்யாவுக்கு நான் இப்போ ரொம்ப தேவை. உன் அம்மாவுக்கும் நீ தேவை தான். அவளும் தனியாக தான் இருக்கா. ஆமாம்மா, அதனால தான் நான் அவள் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். அவளை ரிகவர் ஆக்கி அவளை மேரேஜ் பண்ணி மருமகளாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். அதோட இந்த 2 ஃபேவரட் லேடிஸும் வீட்டில் இருக்க போகிறாங்க. அதோட கோபம் சோல்டு. ஓகே மாம், நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கீங்க. கோவப்படுறதுக்கெல்லாம் எனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லை? மாம், ஓகே போட சொல்லும். சரண்யா உனக்காக வெயிட் பண்ணுறா. See you dad. பாய் மாம். பாய் டேட். அம்மாவும் அப்பாவும் எங்கே? அவங்க ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிலாம் முடிக்க வேண்டியது. அவங்க வந்துடுவாங்க, நம்ம கிளம்பலாம். சரண்யா, சரண்யா என்ன? சரண்யா, இதுதான் ஒரு புது வீடு. உன்னோட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களும் எங்கேயும் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா இங்கே பெட்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கு, உன்னை பக்கத்துல இருந்து பார்த்துக்க முடியல. போகலாமா? ஏய், சர்ப்ரைஸ்! என் பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. ஐ மிஸ்ட் யூ ஸோ மச்க்கா. ஆதி, இப்பயே அழ வைக்க போறியா இல்லை உள்ளே கூட்டிகிட்டு போக போறியா?